ஐயா ரெடிங்க. ஒரு நிமிஷம். கொஞ்சம் இருங்க, ஃபிளாஷ் ஒர்க் பண்ணல. அப்பா பேர்ல கோயில் அர்ச்சனை பண்ணிருக்கேன். இந்த பிரசாத் அவர் கொடுங்க. இந்தாங்க கோயில் பிரசாதம். ஆறு கொடுத்தா? நம்ம பண்ணையில யாரும் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயா சரியாச்சுங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. டேய் இல்ல இஸ்திரி பண்றதுக்கு துணி கொடுத்தனே, என்னாச்சு? அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்கண்ணா. பொட்டி ரொம்ப சூடா இருந்திருக்கும் போல் இருக்குங்கண்ணா. அது தெரியாம அவன் அப்படியே வச்சு தேய்ச்சிட்டான் போல் இருக்குங்கண்ணா. இது மட்டும் தானுங்கண்ணா மிச்சமாச்சுங்கண்ணா. இது உங்க சட்டை தானுங்கண்ணா. இது கூட அந்த வெள்ளை அட்டை பார்த்தானுங்கண்ணா நான் கண்டுபிடிச்சேன். அண்ணா இந்த மூடி கழட்டாமலே இருக்கிறீங்களா? தம்பி நீங்க சக்திவேல் கவுண்டர் மகன் தானே? ஆமாங்க. என்னங்க தம்பி நீங்க பெட்டி எடுத்துட்டு வைங்க. ஆமா தம்பி, நாளைக்கு நிச்சயதார்த்த வேலையெல்லாம் வச்சுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிச்சயதார்த்தமா? தம்பிக்கு ரொம்ப விளையாட்டு போல இருக்க. காலையில இருந்து வேலைக்காரனா நடிச்சு உன்னை ஏமாத்திட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா நிச்சயதார்த்தத்தை பத்தி தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. யாருக்கு நிச்சயதார்த்தம்? உங்க தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம். உண்மையிலே எனக்கு தெரியாது. நான் third, நீ fourth. ஆமா, உங்க சின்ன சித்தப்பா எங்க? சித்தப்பா வரமாட்டாரு. ஏன்? சித்தப்பா வந்தா தாத்தாக்கு பிடிக்காது. வர்ற புதன்கிழமை நான் நன்னா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்போ ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சுட்டே ஊருக்கு போயிருவோம். சரி. எங்க அப்பா அப்படியா? இன்னும் ஒண்ணுப்பா. போதுமா? ரவா லட்டுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, சாப்பிடு. அப்பா திடீர்னு தாப்பா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. உன்கிட்ட அண்ணன் சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். உனக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான்ப்பா தெரியும். பரவாயில்லம்மா, எனக்கு தெரிஞ்ச என்ன போகுது. ஆனா ஒண்ணுமா, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுலயும் இவருக்கு தான் புள்ளியா பிறக்கணும். அந்த ஜென்மத்திலேயாவது அப்பாவுக்கு பிடிச்ச புள்ளியா இருக்கணும். வேலையெல்லாம் ஒழுக்கமா நடக்குதா? நடக்குதுங்கண்ணா. எங்கடா அந்த தடிய? சாப்பிட போயிருக்கானுங்க. இங்க இருந்துலயே இருங்கடா. டேய், தொடப்பு கட்டையில தான் கார கழுவுவீங்களாடா? எங்க வீட்டு கக்கூசியே இதை வச்சுதான் துடைக்கிறோம். அவ்வளவு அழுக்கான கக்கூசே கிளீன் ஆகும் போது இந்த கார் கிளீன் ஆகுதா?
ஐயா 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 தரும போடுங்க ஐயா. இந்த ட்ரெஸ் உனக்கு யாரா கொடுத்தா? யாரோ ஒரு புண்ணியமா போட்டு கொண்டு கொடுத்தாருங்க. சட்டையில காலர் எங்கடா? அவர் வீட்டு நாய்க்கு கழுத்துல கட்டையில எடுத்துட்டு போயிட்டாருங்க. மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன். கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒரே மச்சிர அளவுக்கு ஓஹோ நடந்துகிட்டு இருந்தது. கௌரி தனக்கு பொண்டாட்டியா வந்தா பாலாபிஷேகம் பண்ணி தங்கத்துல வேல் சாத்துறதா ஒரு கோயிலுக்கு சின்ராஸ் வேண்டியிருந்தான். நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்காக கல்யாணத்துக்கு முதல் நாள் நானும் சின்ராஸ் கோயிலுக்கு போனோம். அப்ப யாரோ ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அணைக்கட்டுல இருந்து குதிச்சா. சின்ராஸ் உடனே அணையில குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தினான். காப்பாத்தினதுக்கு அப்புறம் தாமா தெரிஞ்சது அந்த பொண்ணு கௌரிங்கிறது. விடிஞ்சா கல்யாணம், ஏன் இப்படி பண்ண? இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். யாரு கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? நீங்களா பேசி நிச்சயம் பண்ணுவீங்க, நான் வந்து கழுத்தை நீட்டணுமா? யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? சரி, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. ஏன் கூட வாழறதுக்கு உனக்கு என்ன நாகரிகம் தெரியும்? நாளைக்கு என் கூட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வருவாங்க. அவங்க கூட பழகதான் தெரியுமா, இல்ல 4 வார்த்தை இங்கிலீஷ்ல தான் பேச தெரியுமா? என்னமா இப்படி பேசுற? இத்தனை நாள் நான் சின்ராஸோட ஆசையா பேசலையா, பழகலையா? அந்த வீட்டு ஆடு மாடு கூட தான் நான் ஆசையா பேசுறேன், பழகுறேன். அதுக்காக அதையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உன் கையால என் கழுத்துல தாலி ஏறுது ஒண்ணுதான், தூக்கலன்னா தொங்குறது ஒண்ணுதான். தூக்கல தொங்குறவங்க கிட்ட கூட உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்படி கூட என் மனசுக்குள்ள என்ன ஆசைன்னு யாருமே கேட்கலையே. ஏன் நாம தானே படிக்க வச்சோம், நாம தானே வளர்த்தோம், நாம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவா நினைச்சீங்க, அப்படித்தானே? இத்தனை நாளா நீ என்கிட்ட பேசுனது பழகினதெல்லாம் வச்சு நீயும் என் மேல ஆசை வச்சிருக்கேன் தான் நினைச்சேன். ஆனா ஆடு மாடு மாதிரி தான் என்கிட்டயும் பழகினேன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் எப்போ ஒதுங்கி இருப்பேன். சின்ன வயசுல இருந்தே உன் ஆசை தான் என் ஆசை நினைச்சிட்டு இருந்தேன். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். உனக்கு சந்தோஷம் இல்லாத இந்த கல்யாணம் வேண்டாம். நீ என்ன மாதிரி மாப்பிளைய விரும்புறியோ அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு. நான் உன்னை ரொம்ப திட்டிட்டேன், அதிகமா வேலை கொடுத்துட்டேன், மேல வருத்தமா? இல்லைங்க, நீங்க நம்மளுக்கு அண்ணன் மாதிரி. கோழி மிதிச்சுங்க சிக்கன் சாகாருங்க. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். உட்கார். அடே, என்ன சேர்ல உட்கார். ஐயோ பரவாயில்லைங்க, நான் இப்படியே உட்கார். நீ தண்ணி அடிப்பியா? ஐயோ இல்லைங்க, நம்ம முன்னாடி குடிச்சா அவ்வளவு மரியாதை இல்லைங்க. பரவாயில்ல, இந்த விஷயத்துல நான் ஒரு சோசியலிஸ்ட். குடி. தண்ணி ஊத்துறதா வேண்டாமா? ஐயோ வேணாங்க. இல்லைங்க வேணாங்க. அதான் இருக்கு மரியாதைங்க. பாத்து போகுது அந்த குட்டி. எப்படி எப்படின்னா மத்த விஷயத்துக்கு எப்படி புரியலீங்கண்ணா. உனக்கு ஒண்ணும் புரியாதுடா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு நாத்துக்கட்டையோட இருக்கணும்னு. அதுக்கு எப்படி? எனக்கு தெரியலீங்க, வேணா காத்தமுத்து கிட்ட கேட்டு சொல்றேன். காத்தமுத்து யாரு? அவ புருஷனுங்க. ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டானுங்க, அடுத்த வாரம் வர்றாருங்க. Milty, give me a cigarette.
யார் உங்க ஒப்பனா பத்த வைப்பான்? அப்பனுக்கும் கூட பத்த வச்சது இல்ல. ஆமா, என்னமோ கேட்டியே, அந்த பொண்ணு கிட்ட இருக்குன்னு என்னமோ கேட்டீல? இல்ல, இப்ப அந்த அரிசி வேண்டாம். அப்ப எனக்கு இன்னொரு பெக்கு போடு. உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிருச்சு, பேசாம போய் ரெஸ்ட் எடு. டேய் போடுற, டேய் போடுற. ஏண்டா நீ குடினா நான் குடிக்கணும், நீ நிறுத்தினா நான் நிறுத்தணுமா? ஊத்துற. நீ மரியாதை எல்லாம் பேசுற. டேய் உனக்கு என்னடா மரியாதை? இந்த வயசுல மஜாவை பத்தி பேசுற, மரியாதையா மரியாதை? சோசலிஸ்ட். டேய் சோசலிஸ்ட் என்ன அர்த்தம் தெரியுமாடா? ஒரு புள்ள ஒத்தையால குடிக்கணும்டா. கோட்டு பால் அடிக்க வாக்குல நீ எல்லாம் ஒரு சோசலிஸ்டாடா? உட்கார வச்சு ஊத்தி கொடுத்ததுக்கும் வேலை காட்டிட்டியாடா. போடா, உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிருச்சு, போய் படு. ஓ என்னடா லுக்குற? பாட்டல்லே அடிச்சு போடுவேன். கபி கபி தில் மே கயா ககா. டேய் பாடுனே, பாட்டில் வர. போடு. கபி கபி போடுறா. தில் மே. ஏய் டிம்பிள், லக்ஷ்மி சரிங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க பக்கத்துல வாங்க. என்ன? ஒரு முக்கியமான விஐபி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் இவர்தான், மிஸ்டர் சின்ராஸ், எங்க சின்னதா. ஹலோ. இது டிம்பிள், இது லக்ஷ்மி. வணக்கம். அது சீமா. ஹலோ. பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்காரேன்னு சாதாரணமா இட போட்டுறாதீங்க. உண்மையிலேயே பெரிய ஆளு இவரு. நாமெல்லாம் யாருக்காவது பிச்சை போட்டா காசு போடுவோம், பணம் போடுவோம், மிஞ்சி மிஞ்சி போனா சாப்பாடு தான் போடுவோம். ஆனா இவரு நிறைய பேருக்கு வாழ்க்கையே பிச்சையா போட்டிருக்காரு. இவர் போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த நன்றியே மறந்துட்டாங்க. அத கூட இவர் பெருசா நினைக்கிறது இல்ல. அவ்வளவு பெரிய ஆள் இவரு. வாங்கடி போலாம். என்ன ஒரு பெரிய மாநாடே நடந்துட்டு இருக்குது? அந்த மெட்ராஸ்காரிக்கு ரொம்ப தான் கொழுப்பு. சின்ராச நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலையா, அத குத்தி காட்டிட்டு போறா. எத்தனையோ பொண்ணுங்க கழுத்துல தாலி ஏறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. முதல்ல ஒரு பொண்ணு கழுத்துல இருந்து தாலி இறங்குறதுக்கு நீங்க காரணமாக வேண்டாம். அவனுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் முகத்துல யாரும் முடிக்க கூடாது. நீர் யாராவது பார்த்தா அவங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. அப்பம் பச்சை கேட்கல, இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவாகற. இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க வேண்டாம். எங்களை போய் தொலைட்டும். நான் பெருசா மதிக்கிற சொத்தை உள்ள இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? இப்படி எல்லாம் மூட்டை தூக்கி கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுமா? அப்படி என்னங்க அவசியம்? நான் படிச்ச படிப்புக்கு கூலி வேலை தான் பார்க்க முடியும். முதலாளி ஆக முடியுமாக்க? ஏன் ஆக முடியாது? நம்ம கிட்ட பணம் காசு தாங்க இல்ல. உழைப்பு இல்லையா, முயற்சி இல்லையா, இல்ல புத்திசாலித்தனம் தான் இல்லையா? கரெக்ட்மா, நான் கூட அதான் யோசனை பண்ணேன். ஏமாப்ல, ஒரு பழைய பஸ் விலைக்கு வருது, நீங்க ஏன் அதை வாங்க கூடாது?
இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? பஸ்ல போறது கூட வழி இல்லாம தான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். நானாவது பஸ்ஸாவது வாங்குறதாவது. இத பாருங்க மாப்பிள, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன். சும்மா வேண்டாங்க, கடனா வாங்கிக்கங்க. உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க. சொந்தக்காரனா தான் ஏத்துக்கல, அட்லீஸ்ட் கடன்காரனாவது ஏத்துக்குவீங்கன்னு பார்த்தேன். அது கூட நீங்க தயாரா இல்லைங்கும் போது இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிறதே அர்த்தம் இல்லை. வர மாப்பிள. அங்கிள் கொஞ்சம் நில்லுங்க. அங்கிள் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நாம வாங்கிக்கலாங்க. சீக்கிரமா வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துடலாம். சரிங்க. உங்க எண்ணம் போல ஓஹோடு வரணும் தம்பி. அவங்களை இமீடியட்டா வர சொல்லுங்க. சரிங்க. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே? ஓகே மேடம். வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. இந்த உதவாக்கரை நம்பி வந்து அவன் ஒரு உதவாக்கரை, இந்த 2 உதவாக்கரை ஒன்னா சேர்ந்து உருப்படாமதான் போகுது. உங்க தாலுகாவுக்கு ஆலியார் டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடணும்னு பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்க. நீங்க உட்காரலாம். இந்த தாலுகாவுக்கு ஆல்ரெடி நாங்க தண்ணி திறந்து விட்டுருக்கோமே. உங்க கால்வாய்க்கு வருஷத்துல 5 மாசம் தண்ணி திறந்து விடணும். அப்படி பார்த்தா ஜூலை டு நவம்பர் திறந்து விட்டுருக்கோமே. வாசம் தானுங்க. போன தடவை தண்ணி திறந்து விட்டப்ப புயல் வெள்ளம்லாம் வந்து பயிரெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சுங்க. மறுபடியும் நடுவு நட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க டேம திறந்து விட்டாதான் எங்களுக்கு உபயோகமா இருக்கு. அப்படி ஒரே ஒரு தாலுகாவுக்காக மட்டும் தண்ணி திறந்து விட முடியாது இல்லையா? தாலுகான்னு பார்த்தா ஒண்ணுதானுங்க. ஆனா அந்த ஒரு தாலுகால 126 கிராமங்கள் இருக்கு. அந்த 126 கிராமத்துல 2 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. நீங்க அந்த 2 லட்சம் குடும்பத்தை பாருங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் தனியா இதை நான் டிசைட் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் லாயர் சுமித்ரா பேசுறேன். வர 15th அன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. நீங்க அவசியம் உங்க ஹஸ்பண்டோட வரணும். ஐ எம் சாரி. அன்னைக்கு மாமனாரோட பிறந்த நாள். நானும் என் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போவோம். என்னால வர முடியாது. ஐயோ, நீ வந்துட்டு இருந்ததை கவனிக்கலப்பா, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்லைங்க. யாராவது வேணும்னே மயத்துவாங்களா? நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க, நான் வரேன். இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான் பாரு. எப்படிங்க பெருந்தன்மை இல்லாம போகும்? கவுண்டரையாவோட பரம்பரையாச்சுங்களே. நம்ம சின்ராஜாயோட புள்ளைங்க.